ஹாய் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் மஞ்சள் ஒரு வழியாக பேக் பண்ண வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ண மஞ்சளை எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னா டிராக்டர் வரும், வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக நாங்கள் எதிர்பார்த்த வண்டி வந்து 1 மணிக்கும் வரல, 2 மணிக்கும் வரல, கடைசியாக 6 மணிக்கு தான் வண்டி வந்துச்சு. அதனால் என்னால் பதிவுமே பார்த்திங்கன்னா கிளியராக எடுக்க முடியல. இதுதான் நம்ம மஞ்சளை வந்து பாலிஷ் பண்ண போகிற வண்டி நண்பர்களே. இந்த வண்டி நீங்களும் புதுசாக தான் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். எனக்குமே இது புதுசாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சாரி மக்களே, என்னால் வீடியோ வந்து ரொம்ப கிளியராக எடுக்க முடியல. நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா 1 மணி 2 மணிக்குள்ளே வந்துடும், உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து தெளிவாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு வண்டி வரல. ஈவினிங் ஆகிடுச்சு 6 மணி. என்னோடய மொபைலில் இருந்த லைட்டை வச்சு தான் நான் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பதிவு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாக்கில் எல்லாமே பேக் பண்ணி வச்சனால தான் இப்போ வண்டி வந்தோடனே நம்ம கொண்டு போய் கொட்டுறதுக்கு சுலபமாக இருந்துச்சு. இதே நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் எடுத்திருந்தோம் அப்படின்னா 2 வேலையாக இருந்திருக்கும். நமக்கு மணி நேரமும் அதிகமாக ஆகியிருந்திருக்கும், அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ராவாகவே சார்ஜ் ஆகியிருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து சாக்கில் எடுத்து வச்சனால தான் நமக்கு அவங்க வந்தோடனே எடுத்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மக்களே 2 அறை இருக்குது. இதில் முதல் அறை பார்த்திங்கன்னா உருண்டை கொட்டுறதுக்கும், 2வது அறை பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் கொட்டுறதுக்காகவும். இப்போ அவங்க திறந்தாங்க பார்த்திங்களா நண்பர்களே, அதுதான் அதோட டோர். லைக் எப்படி இருக்குன்னா, பீரோக்கு எப்படி கதவு இருக்குமோ லாக் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் கதவு இருக்குது, லாக் இருக்குது. அதில் ஒன்றில் வந்து உருண்டை கொட்டுறாங்க, ஒன்றில் வந்து விரலி கொட்டுறாங்க. ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அதில் இருக்கிற துகள் எல்லாமே பறந்து கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் ரொம்ப கட்டிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். வீடே பார்த்தீங்கன்னா அதோட டஸ்ட்டு பட்டு வீடே மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு. வீட்டில் வெளியில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு. இப்போ அதில் இருந்த டஸ்ட்டு மட்டும்தான் வெளியில் செதறி இருக்குது. அது எல்லாமே நாம் வந்து என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த என்ன சொல்கிறது, கொப்பரையில் இருக்கிறத வந்து கொட்டி விடுவாங்க, ஓப்பன் பண்ணி கொட்டி விடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், உருண்டை இந்த சைடு இருக்குது, அந்த சைடு வந்து விரலி மஞ்சள் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே வண்டியில் பார்த்திங்கன்னா 2 அறை இருக்குது நண்பர்களே. கீழே தெரிகிறது பார்த்திங்கன்னா லாக்கு. இப்போ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா மஞ்சள் வந்து அந்த இடத்துல வந்து கொட்டிடும். நிறைய டஸ்ட்டு பறந்தோடனே, அதாவது அவங்க டைமிங் வச்சுருக்காங்க. ஒரு இது வந்து ஒரு அடசல் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஓடுற மாதிரி. நான் வந்து இவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஐயோ ரொம்ப டஸ்ட்டு பறக்குதே, இருக்கிற மஞ்சள் எல்லாம் எடுத்துருவாங்களா, அவங்கள நிறுத்த சொல்லுங்க, போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க சொன்னாங்க இல்லை, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தெரியும், இத்தனை டைம் வரைக்கும் இருந்துச்சுன்னா தான் அது ரொம்ப நல்லா பாலிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பறக்குதுன்னு. இதெல்லாம் கண்ணில் ஏறிடுச்சுன்னா ரொம்ப எரிய ஆரம்பிக்குது. அதனால தான் அது ஓடும்போது என்னால் பதிவு கேப்சர் பண்ண முடியல. இப்போ பாருங்கள் நம்மளோட மஞ்சள் எவ்வளோ அழகாக தங்க மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. தங்க துகள்கள் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கு. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்டுட்ருக்கோம். தள்ளிவிட கீழே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சாக்கு வச்சுருக்காங்க. அதில் போய் இந்த மஞ்சள் வந்து விழுந்துடும். நம்ம வந்து பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருவோம். இந்த சத்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கேட்குதுன்னு. இந்த மஞ்சளை தள்ளிவிட தான் சாக்கில் அம்மாவும் அவங்களும் பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்த அண்ணாவே வந்து தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் தள்ளி விட்டேன். நைட்டு வந்தனால கொஞ்சம் நமக்கு வெளிச்சம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலுமே பரவாயில்ல, மஞ்சள் எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு ஜிகுன்னு மின்னுன மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நானுமே நினச்சேன் இதை என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள் டெக்னாலஜி வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஓப்பன் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் இருக்கிற ரேக்கை வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதை வந்து நாம் தனியாக சாக்கில் அள்ளிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உருண்டை இருக்கிற ரேக்கை வந்து தனியாக ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக தான் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதனால் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண வேண்டாம், உட்காந்து உருண்டை தனியாக விரலி மஞ்சள் தனியாக அந்த பொறுக்கிற வேலையே இல்லை. போன வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டுமே கலந்துட்டோம். அதனால் எங்களுக்கு அள்ளுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. உருண்டை தனியாக விரலி தனியாக அள்ளிகிட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி எங்கள் வேலை வந்து ரொம்ப சுலபமாகவே முடிஞ்சிருச்சு.
அதில் இருந்த டஸ்ட்டு தான் கீழே எல்லாமே கொட்டியிருக்கு. இதை வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாசலுக்கு சாணி தெளிக்கும் போது அதோட அந்த சாணியோட கலந்து கூட வாசலுக்கு தெளித்தோம் அப்படின்னா சாணி கூட சேர்ந்து இந்த மஞ்சளும் சேர்ந்து வாசலே மஞ்சள் கலரில் தெரியும். அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, இருந்துச்சுன்னா எடுத்து வைங்கன்னா, அம்மா அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உருண்டை இருக்கிற ரேக்கை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஓப்பன் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லாக்கை வந்து கை வச்சு தட்டி எடுத்து விடுறாங்க. இப்போ உருண்டை பாருங்கள், விரலியை விட உருண்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. முழுன்னு தங்க கட்டி கீழே விழுந்தது மாதிரி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இப்போ அந்த விரலியில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கருப்பாக தெரியும். அதெல்லாமே என்ன அப்படின்னா, அதில் இருந்த நம்மளோட வேர், அந்த வேர் வந்து அந்த விரலி மஞ்சள் இருக்கும்ல நண்பர்களே, நான் கூட அதை ஒடிச்சு எடுத்தோம்ல, அந்த இடம் தான் அந்த பகுதி தான் உங்களுக்கு உருண்டையில் வந்து டாட்டாக தெரிகிறது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நம்ம மஞ்சள் ரொம்ப நல்ல மஞ்சள் தான். ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க, என்னடா மஞ்சளில் வந்து டாட்டாக இருக்குது. அப்படி கிடையாது. கடையிலையுமே ஈவன் நம்ம வாங்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ உருண்டை மஞ்சளுமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. மறக்காமல் என்னோடய மஞ்சள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இப்போ நம்ம எங்கே தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, மண்டிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். போன வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, பவுட்ரு பண்ணி சேல் பண்ணோம். இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த வாட்டி மஞ்சளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மஞ்சள் வந்து சமையலுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிகமாக யாருமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த வாட்டி அப்படியே ஃபுல்லாகவே மண்டியில் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது அம்மா கிட்ட தான் இருக்குது. விலையை பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணலான்னு இருக்கிறோம் நண்பர்களை. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சளுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாக்கில் வந்து பேக் பண்ணுறாரு. அந்த உருண்டையை வந்து பேக் பண்ணுறாரு. உருண்டையுமே வந்து அந்த குச்சி வச்சு நகர்த்தி விடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை போட்டு நகர்த்தி திரும்ப சாக்கு எடுத்துகிட்டு கடன்னு வரணும். ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா மார்னிங்லேருந்தே அவங்களும் ஒவ்வொரு இடமா போய் ஓட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணனால தான் இன்றைக்கி வந்தாங்க. ஏன்னா 2 பேருமே லீவ் போட்டுட்ருக்கோம். ஸோ நான் வர சொன்னதே வெளிச்சத்தில் தான். ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வண்டி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக உருண்டை விரலி எல்லாமே பேக் பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, காற்று புகாமல் இருக்கிறதுக்கு அந்த சாக்கோட அந்த கொண்டை மாதிரி இருக்குல்ல நண்பர்களே, அதை வந்து நல்லா சுற்றி வளைச்சி வைக்கணும். காற்று புகுந்துருச்சு அப்படின்னா மஞ்சள் வந்து டைட்டாக இருக்காது, கொஞ்சம் நம்ம ஆகிடும். அதனால் காற்று போகாமல் அம்மா வந்து டைட்டாக பேக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது பாலிஷ் போட வந்த வண்டியோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பாருங்கள் காட்டுறேன், மஞ்சள் வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கு, அதில் தான் மஞ்சள் வந்து விழுந்துடும். இது எல்லாமே கரண்ட்டில் தான் ஓடும் நண்பர்களே. அந்த ஒயர் தான் கீழே அந்த அண்ணா ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த லாக்கில் வந்து இந்த மேக்னெட் மாதிரி இருக்கிறத வந்து லாக் பண்ணிடுவாங்க. பாருங்கள் நீங்கள் எப்படி லாக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ அதனால் அந்த அண்ணாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. போய் லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னால் அதாவது அந்த வண்டிக்கு 4 கால் இருக்குது. அந்த 4 காலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்ட் மாதிரி தூக்கி விட்டு, அதான் பாருங்கள் தூக்கிட்டாரு. இப்போ தூக்குனதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கயிறு வச்சு டை பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்போது இடிக்கும்ல நண்பர்களே, அந்த 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 லெக்கை வந்து அந்த அண்ணா அந்த மேக்னெட்டில் சொருவினோடனே இந்த லெக் வந்து லூஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து கயிறு வச்சு டை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மேக்னெட் வந்து கரெக்டாக போய் ஒட்டல. அதனால் இவரே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, தூக்கி அதில் மாட்டி விட்டுட்டார். இப்போ அது வந்து கரெக்டாக போய் ஃபிட்டாக நின்றுருச்சு. இப்போ அந்த லெக் பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கயிறு வச்சு கட்டணும். இவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கயிறு வச்சு கட்டிட்டார். இப்போ பாருங்கள், இதாக கட்டிகிட்ருக்காரு. இங்கே தூக்கணுன்னே இந்த இடம் வந்து லூஸ் ஆயிடுச்சு, பின்னாடி இருக்கிற இடம். இப்போ அதை எடுத்து இங்கே ரேக்கில் வந்து மாட்டிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கட்டிட்டுறாரு. இதே தான் பின்னாடி 4 சைடுமே பண்ணார். டைம் வந்துருச்சு, நம்ம மஞ்சள் பாலிஷ் வண்டிக்கு வந்து கூலி கொடுத்தாகணும். ஸோ கூலியுமே அவங்க சொல்லிட்டாங்க.
கணக்கு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா அம்மா எடுத்து எண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க கையால் அவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இன்னையோட பொழுதில் வந்து ஃபுல்லாகவே மஞ்சள் பாலிஷ் தான். பட் நம்ம நினச்ச டைமில் வந்து மஞ்சள் வண்டி வரல. இருட்டில் வந்தனால கொஞ்சம் பதிவுக்கு நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இதுதான் நம்மளோட மஞ்சள் வேலையே. ஆரம்பம், அதாவது மஞ்சள் எடுத்ததுலேருந்து பாலிஷ் வரைக்கும் நாம் வந்துட்டோம். இன்னும் நாம் மண்டியில் போடுற வேலை மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. நம்மளோட விலை என்ன, மஞ்சள் எவ்வளோ விலைக்கு போக போகுது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. கடவுள் எப்பயுமே எங்களோட நம்பிக்கையை வந்து கைவிட மாட்டாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களுமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். எங்களோட மஞ்சள் வந்து நல்ல ஒரு விளைச்சலுக்கு, நல்ல ஒரு அமோகமான ஒரு ரேட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு. ஏன்னா இதில் நாங்கள் எங்களோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ, அதாவது நம்மளோட மண்டியில் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த மஞ்சள் வந்து எவ்வளோ போச்சு அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம். பாய் நண்பர்களே.